நாம இப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். டாக்டரை போய் பார்ப்போம். அவங்க எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு நிம்மதி. வா போலாம். இது பாருங்க, எதுக்கு இப்ப டாக்டர் கிட்ட எல்லாம்? இதுக்கு மேல நீ எதையும் பேச வேண்டாம். நான் டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் சார். எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னால கோர்ட் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள மாதிரியே கொழு கொழுன்னு குழந்தை பிறக்கும். சந்தோஷமா கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அம்மா, கார் வந்துருச்சு. இரு, பாப்போம் வரட்டும். அம்மா வராங்க பாரு. பாத்து வா. வெற்றி, என்னடா டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையாம்மா. குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கான். என்னம்மா? இரு இரு, என்னன்னு கேக்கலாம். அப்புறம் ஏன்டா திடீர்னு இவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போன? எல்லாம் இவ பண்ண வேலைதான். சுவாமியார் அது சொன்னாரு இது சொன்னாருன்னு பயமுறுத்திட்டா. அதான் டவுட் எதுக்குன்னு நான் டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன லட்சுமி, நீயே எதுவும் பேசாம இருக்க? அத நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. சரி, சாப்பிட்டீங்களா? அம்மா, அப்படியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டோம்மா. அதான் லேட் ஆயிடுச்சு. சம்பந்தி அம்மா சொன்னது சரியாதான் போச்சு. சரி, உள்ள போமா. வா. என்னம்மா, டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. மண்டு, அந்த லட்சுமி டாக்டருக்கு பணத்தை கிட்ட கொடுத்து அப்படி சொல்ல வச்சிருப்பா. இந்த பாரு, நான் கொடுத்த மருந்து வேலை செய்யாம போகுமா என்ன? அது அவளுக்கு குழந்தை பிறக்கும் போது தெரியும். ஐயோ, ஒருவேளை அவளுக்கும் நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா? நீ தைரியமா இருடி. உங்க அம்மா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நீ தைரியமா இரு. ஒருவேளை லட்சுமி அக்கா சைலண்ட் ஆறேன்னு சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? அப்படின்னா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? என்ன தவிக்க விட்டு கொள்றதே இவருக்கு வேலையா போச்சு. இவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம குழம்பி தவிக்கிறத விட இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். அதான் சரி. பேசுன்னு சொன்னதுக்கு ரொம்ப உரிமை எடுத்துக்கிறியான்னு திட்டா. சாம் அடிக்கிறாரு. தாலி கட்டிட்டு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமும் காதல சொல்ல முடியாம தவிக்கிற ஒரே ஜென்மம் நான் தான் இருப்பேன். கண்டுக்காத மாதிரி இருக்கிறது பாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு உன்னதான் கேக்குறேன். உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஏய், என்னடி பண்ற? நாளைக்கு ஷாப்பிங் போலான்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது சட்டை வாங்கணும்னு தோணுச்சுன்னா அளவு தெரிய வேண்டாமா? கட்டி பிடிச்ச அளவு தெரிஞ்சிருமா? எருமை. அதுக்கு இன்ச் டேப்பை வச்சு அளந்து பார்க்கணும். நான் இன்ச் டேப் வச்சு தாங்க அளந்தேன். இது இப்படி பிடிச்சிக்கிட்டேனா, இங்க இப்படி பிடிச்சிக்கிட்டேனா, அப்படியே இதை எடுத்துட்டு வந்து அளந்து எடுத்து இதுல பார்த்தா 40 சென்டிமீட்டர் வருது. அண்ணி உண்மையை இவகிட்ட சொல்லிட்டாங்களா? இல்ல இவளுக்கே நாம பண்ற டிராமா தெரிஞ்சு போச்சா? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தானே அளவு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சட்டை வாங்க சொன்னீங்க. ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் பழைய சட்டையை பார்த்தா உனக்கு அளவு தெரியாது? அதை விட்டுட்டு அளவு எடுக்கிறான். இது நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நீங்க கட்டி பிடிக்கலாம், நான் கட்டி பிடிச்சா மட்டும் தப்பா போச்சா? ஏய், இப்ப புரியுது. நான் யதார்த்தமா பேசினதை நீ வேற விதமா எடுத்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? காலையில உன்னை பார்த்ததும் கட்டி பிடிக்கணும்னு தோணி கட்டி பிடிச்சேன்னு நினைச்சியா?
இல்ல உன் அழகுல மயங்கி உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நினைச்சியா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ முன்ன மாதிரி இல்ல. எல்லாரும் உன்னை ஆஹா ஓஹம் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்காக நான் உன்னை காதலிக்கல முடியாது. இன்னொரு தடவை உன் விரல் என் மேல பட்டுச்சு, ஜாக்கிரதை. சரியான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. காலையில ஒரு மாதிரி இருக்காரு, நைட் ஒரு மாதிரி இருக்காரு. என்னதான் பிரச்சனையோ இவருக்கு? ச்சே, சும்மாவே இருந்திருக்கலாம். ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறத பாரு. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் உடனே என் மனசுல இருக்கிறத சொல்ல மனசு வர மாட்டேங்குது. சாரி. இன்னும் கொஞ்ச நாள் இந்த விளையாட்டை தொடரட்டும். ஓகே? என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன் சக்தி. கோடீஸ்வரி, இவர் தான் நான் சொன்ன சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். பேரு புருஷோத்தமன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. டாக்டர், எனக்கு எந்த நோயும் இல்ல டாக்டர். இவர்தான் என்னென்னமோ உளறிட்டு இருக்காரு. ஆனா இந்த வீட்ல பேய் இருக்கு டாக்டர், அதான் உண்மை. பேய்ங்கிறது வெறும் கற்பனை. அப்படி ஒண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. நீங்க வேற டாக்டர், விவரம் தெரியாம பேசாதீங்க. அது மட்டும் இல்ல, நடு ராத்திரியில என் பொண்ணு ரூபத்துல வந்து என்ன பாத்ரூம் கூட்டிட்டு போ, எனக்கு பால் காய்ச்சி கொடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணுது. அது மட்டும் இல்ல, அது பாலை குடிக்குது, அது அப்படியே அந்தரத்துல மறைஞ்சிருது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பேய் இல்லைன்னு எப்படி டாக்டர் சொல்ல முடியும்? பேய் இருக்கு டாக்டர், பேய் இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாததுனால அதை நீங்க பேயின்னு சொல்றீங்க. காரணம் தெரிஞ்சா பேய் இல்லைன்னு நீங்களே ஒத்துப்பீங்க. இல்ல டாக்டர், இதெல்லாம் பேயோட வேலைங்க தானே தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. மேடம், நைட்டு மரத்தடியில படுத்திருந்தவன் பேய் வந்து அமுக்கிச்சுன்னு பாதி ராத்திரியில பயந்து ஓடுறவங்கள நீங்க பாத்திருப்பீங்க. அவங்கள அமுக்குறது பேய் கிடையாது. ராத்திரி நேரத்துல மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. சோ மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படுது. அதோட பாதிப்பு தான் தன்னை யாரோ அமுக்குற மாதிரி இருக்கிற உணர்வு. இப்படி பேய் சம்பந்தமான எல்லா நம்பிக்கைக்கு பின்னாலேயும் ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா உங்க மனசுல இருக்கிற பயம் போயிடும். நான் போக வைக்கிறேன். சுப்பு, நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன்பா. மேடம், உங்ககிட்ட இது சம்பந்தமா பேசணும், வரீங்களா? உங்களுக்கு இந்த பேய் பயம் சின்ன வயசுல இருந்தே இருக்கா? எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அது பத்தின எண்ணமே இல்லை. இப்பதான் கொஞ்ச நாளா இது வெறும் பயம் இல்ல டாக்டர், இந்த வீட்ல உண்மையாவே பேய் இருக்கு. பேய் இருக்குன்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அடிப்படை பயம். அந்த பயம் எப்படி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கான தீர்வு. என்ன டாக்டர், பயம் எப்படி உருவாச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? முடியும். பொய் சொன்னா சாமி கண்ணை குத்துன்னு சின்ன வயசுல பெரியவங்க சொன்ன பொய் தான் நாம வளர்ந்ததுக்கு அப்புறமும் பொய் சொல்லும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் வருதே, அதே மாதிரி உங்க பயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும்னா உங்களை ஹிப்னாட்டிஷ தூக்கத்துல கொஞ்ச நேரம் வச்சிருக்க வேண்டியது வரும். அப்படின்னா இந்த பயம் தொடர்பா உங்க வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான சம்பவங்களை சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஃபார் மெடிக்கல் பர்பஸ் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். டாக்டர், அது இத பாருங்க, உங்களை பத்தின பர்சனல் விஷயங்கள் என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் போகாது. நீங்க தைரியமா சொல்லலாம். ரெடியா? இப்ப நான் லைட் ஆஃப் பண்ண போறேன்.
அப்படியே இந்த மெழுகுவர்த்தியை உத்து பாருங்க. இப்ப என் ஆள்காட்டி விரலை பாருங்க. அப்படியே இந்த மெழுகுவர்த்தியை பாருங்க. இப்போ மெதுவா கண்ணை மூடுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு இப்போ உண்மையா பதில் சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன் டாக்டர். இந்த வீட்ல உன் கண்ணுக்கு முதல் தடவையா எப்ப இந்த பயம் வந்துச்சு? என்ன பயம் டாக்டர்? பேய் பயம். கோடீஸ்வரி! வெறும் சத்தத்தை மட்டுமே வச்சு நம்புறியா? கதவு மூடுனது, நாற்காலி அசைஞ்சது, இதெல்லாம் வெறும் காத்தால கூட நடக்கலாம். இன்னொரு நாள் ஊஞ்சல் தானா ஆடுச்சு டாக்டர். அதுக்கப்புறம் என் குழந்தை என் கழுத்து நெரிச்சு என்ன கொல்ல பார்த்தா. அப்புறம் போதும், நல்லா யோசிச்சு சொல்லு. பேய் பத்தி சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மனசுல உறுத்திட்டு இருக்கிற வார்த்தை என்ன? நல்லா யோசிச்சு சொல்லு. நான் செத்தா பேயா வந்து கொல்லுவேன்னு விளையாட்டுக்கு ஒரு தடவை அம்மா சொன்னாங்க. இப்ப உங்க அம்மா எங்க? செத்துட்டாங்க. நான் தான் அன்னைக்கு கோவத்துல அம்மாவை ஓங்கி அரைஞ்சிட்டேன். கீழே விழுந்து செத்துட்டாங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அம்மா என்கிட்ட என் மருமகளை கொல்ல முயற்சி பண்றேன்னு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்புறம் நான் நல்லவளா மாறிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சேன். எதுக்காக அப்படி பண்ண? எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிருக்கலாமே. சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? என்னை எதிர்த்து நின்னு யாரும் என்ன உயிரோட விட்டதே இல்லை. அப்படிதான் அருள் அம்மா மீனாட்சி செத்து போனாங்க. அடிச்சு தூக்கு. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப நீங்க என்கிட்ட சொன்ன எதுவுமே உங்க நினைவுல இல்ல. இப்போ நீங்க மெதுவா உங்க மனசுக்குள்ள மெதுவா பத்தி எண்ணிக்கிட்டே கண்ணை திறங்க. போலாமா? என்ன நடந்துச்சு டாக்டர்? முடிஞ்சிருச்சா? ஒன்னும் நடக்கல. ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் முடிஞ்சது. வாங்க போலாம். ஆர் யூ ஆல் ரைட்? வாங்க வாங்க. சுப்பு, உங்க ஒய்ஃப் கொஞ்சம் பயந்து இருக்காங்க. மத்தபடி பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னேன்ல. இந்த மாத்திரைய நைட்டு தூங்கும் போது 2 எடுத்துக்கோங்க. டாக்டர், இதை நான் சாப்பிட்டா இந்த வீட்ல இருக்கிற பேய் போயிடும்ல? ஏறக்குறைய அப்படிதான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல ரெஸ்ட் தேவை. 1 வாரத்துக்கு இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க. நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பேய் தானாவே மறைஞ்சிரும். சுப்பு, எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்யூ சோ மச். டேய், இதுல என்னடா இருக்கு? நான் நெக்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்போது வர்றேன். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லாம் சரி பண்ணிடலாம். வரட்டுமா? ஓகே, வரேன்டா. பை.
டாக்டர் நிஜமாவே பேய் இல்லையா? ஏய், நீ நான் சுப்புவோட பொண்ணு தான். நிஜமாவே பேய் இல்லையா டாக்டர்? பேய் பேய் இல்ல, நிஜமாவே இல்ல இல்ல இல்ல. ஊனமா பிறக்கிறதுக்கும் 50% தான் சான்சஸ் இருக்கு. மேபி செத்து கூட பிறக்கலாம். குழந்தை நல்லா தான் இருக்குன்னு பொய் சொல்லி கடைசியில இறந்துருச்சுன்னு சொன்னா எங்க மேல தப்பு வரும்? மனசை தேத்திக்கிட்டு உண்மையை சொல்லிடுறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஆசையை வளர்த்துக்கிட்டா அதை அறுத்து எறியறது கஷ்டம். தங்கவேல் மாமாக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். அவர்கிட்ட இதை பக்குவமா சொல்லிடுவோம். தேன்மொழி, தேன்மொழி. மாப்ள தேன்மொழி தலை சீவிக்கிட்டு இருக்கா. சரி அத்தை, நீங்க போய் ஒரு சாக்கு போய் எடுத்து அந்த போய் எடுத்துட்டு வர. அப்படியே என்ன கத்தி பிளேட்ல அந்த எடுத்து எடுத்துட்டு வரேன். தொடக்க துணி எடுத்துட்டு வாங்க அத்தை. சரிங்க மாப்ள. இந்தாங்க. கொடுங்க. தேன்மொழி பலாப்பழம் வேணும்னு ஆசையா கேட்டா, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா ஆமா. பாத்தியம்மா மாப்பிளைய ரெண்டே ரெண்டு சொல்ல வாங்கிட்டு வர சொன்னா ஒரு பழத்தையே வாங்கிட்டு வந்து எப்படி இம்சை பண்றாரு? எல்லாம் உன் நல்லதுக்கு தானம்மா. பார்த்து பார்த்து செய்யறாரு. இதுல போய் குறை கண்டுபிடிக்கிறா. அத்த, இது அவளுக்கு இல்ல அத்த. இதெல்லாம் அவ வயித்துல வளர்ற என் குழந்தைக்கு. இந்த என்ன சாப்பிடு. ஒண்ணும் தேவையில்ல. ஏய், அதான் எனக்கு இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் நான் ஏன் சாப்பிடணும்? ஏண்டி என் புள்ள நல்லா இருக்க வேண்டாமா? என் மேல அன்பு இல்லாதவருக்கு நான் ஏன் நல்லபடியா புள்ள பெத்து தரணும்? நோஞ்சா நான் பொறுக்கட்டும். ஐயோ, வாய கழுவுடி. உள்ளுக்குள்ள அவனை பத்தி நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? பட்டுன்னு நோஞ்சா நான் பொறுக்கட்டும்னு சொல்லிட்ட. 24 மணி நேரமும் என் புள்ளைய எப்படி வளர்க்கணும், அவன் என்னவா ஆகணும்னு சதா நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். டிவில அன்னைக்கு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல 9 செகண்ட்ல உலக சாதனைன்னு சொன்னான். என் புள்ளைய 8 செகண்ட்ல ஓட வைக்கணும்னு தோணுது. என் கண்ணுல கலெக்டர் ஆபீஸ பார்த்தா அவனை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு தோணுது. டாக்டரை பார்த்தா அவனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு தோணுது. இந்தியாவோட முதல் குடிமகன் ஜனாதிபதினு பேப்பர்ல பார்த்தேன். அவனை ஜனாதிபதி ஆக்கிடணும்னு தோணுது. ஆனா அதுக்கு என்ன தகுதின்னு கூட எனக்கு தெரியாது. நீ என்னடானா தலையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி நோஞ்சான போறக்கட்டும்னு சொல்லிட்ட. அறிவிற்காடி உனக்கு? மாப்பிள, அவ ஏதோ விளையாட்டுக்கு தானே சொன்னா, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டீங்களே மாப்பிள. அவ குழந்தை மேல அவளுக்கு அக்கறை இல்லாம போயிடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அப்பா யாரு முதல்ல குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கவே இவ சம்மதிச்சா. அப்படியாவது எனக்கு குழந்தை கிடைச்சா போதும் நான் நினைச்சேன். அதையும் நோஞ்சானா பெத்து தருவன்னு சொன்னா என்ன அர்த்தம் அத்தை? குழந்தை மேல பாசம் இருக்கிறவ இப்படி சொல்லுவாளா? ஏங்க சின்ன விஷயத்தை எங்க இப்படி பெருசு பண்றீங்க? எனக்கு மட்டும் என் புள்ள மேல ஆசை இல்லையா என்ன?
எனக்கு இந்த வீடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் புள்ளையும் முக்கியம். ஆ, ஏண்டி குழந்தையும் வீடும் உனக்கு ஒண்ணா? ம். வேண்டாம். குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் உன்னை நான் ஒழுங்கா பாத்துக்கணும். என் ஆத்திரத்தை எங்கேயாவது செவுத்துல போய் முட்டி தணிச்சுக்கிறேன். இதோ பார், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். சொல்லிட்டேன். ம். ச்சே, மனுஷியா இவ. மாப்ள என்னடி மாப்பிள்ள இப்படி கோவமா போய்கிட்டு இருக்காரு, சும்மா பாத்துக்கிட்டு இருக்க, கூப்பிடுறி. ஐயோ விடுமா, அது கோவம் தீர்ந்ததும் தானா வரும். சரி நீ உள்ள வந்து எனக்கு நல்ல சொல்லையா பிச்சுதா. வா வா மனா.